ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம மேங்கோ ஃப்ளேவர்ட் யோகர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல கெட்டியான தயிர், மாம்பழம், சக்கரை, குங்குமப்பூ, ஏலக்காய் தூள். இதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்னதான் கெட்டியான தயிர் எடுத்தாலும் அதுல எப்படியும் கொஞ்சோண்டு தண்ணி சத்து இருக்கும். தயிர்ல இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம இப்ப வடிகட்டி எடுக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அது மேல ஒரு வடிகட்டி வச்சு இந்த தயிரை அதுல விட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் இந்த பாத்திரத்துல வடிஞ்சிரும். இது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீங்க நல்லா லேசா கிளீனா இருக்கிற ஒரு காட்டன் துணியை எடுத்து அதுல நீங்க தயிரை விட்டு அதுலயும் வடிகட்ட வைக்கலாம். இதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடியட்டும். அந்த கேப்ல நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சர்க்கரை ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்க மாம்பழம் நல்ல ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னா சர்க்கரை கம்மியா ஆட் பண்ணா போதும். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். மாம்பழத்துக்குடியே சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்சியில மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. நேச்சுரல் கலருக்காக நான் குங்குமப்பூ யூஸ் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ரொம்ப கம்மியான அளவில் தான் யூஸ் பண்ணணும். ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டோம்னா குங்குமப்பூவோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணும். மேங்கோ ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியாது. இப்போ குங்குமப்பூவில் இருக்கிற அந்த ஃப்ளேவரும் கலரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் மிதமான சூட்டில் இருக்க பால் எடுத்துக்கிறேன். இப்போ 2 குங்குமப்பூ மட்டும் நான் போடுறேன். இந்த கலரே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ தயிரில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கேர்டு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml இருக்கும். கேர்டை நான் கையிலேயே ஸ்பூனோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம மிக்சிலேயோ இல்லை மெஷின் வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்காது, தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால நம்ம லைட்டாக மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கட்டி எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மாம்பழ விழுதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மூத்தா வெல்வெட்டியா கிடைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றோம். நம்மளுக்கு தெரியாம மிக்சியில அடிபடாம இருந்த ஏதோ ஒரு மாம்பழ பீஸோ இல்ல ஏதோ ஒரு நாரோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அது டிஸ்டர்ப் ஆகும். அது இல்லாம நம்ம ஸ்மூத்தா இருக்கணும். யோகர்ட் எப்பயுமே ஸ்மூத்தா தான் இருக்கும். நம்ம கடையில வாங்குற யோகர்ட் அதோட கன்சிஸ்டன்சியை கொண்டு வரக்காக தான் இப்படி நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை வடிகட்டுறேன். இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலந்து செட் பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான் பாக்கி. தயிரோட மாம்பழ விழுதும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். வார்ம் மில்க்ல நம்ம சாஃப்ரானை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மில்கை சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப திக்கா இருக்கு. இப்போ இதே நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சோம் அப்படின்னா இன்னுமே திக்காகும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், திக்கான சூப்பரான நம்ம ஹோம்மேட் மேங்கோ யோகர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செட் பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். ஒரு கப்பில் விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. நான் இன்னைக்கு சில்வர் கப் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மட்கா பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். அது இன்னும் நல்ல சூப்பராக திக்னஸ் கொடுக்கும். இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ஒரு 2-3 hours செட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் 3 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. பாருங்க, நான் ஸ்கூப் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ திக்கா இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா வந்திருந்ததுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.